வீக்கெண்ட் ஒரு நாள் இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோன்னா வீக் டேஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். இங்கே கரூரில் நரிக்கட்டியூரில் வந்து சந்தை போடுவாங்க சண்டே. இப்போ இது வந்து சண்டே மார்னிங் நேராக போய் 1 வீக்குக்கான காய்கறிலாம் வாங்கி நானும் அம்மாவும் ரஃபாக வந்து பிளான் பண்ணி வச்சுருவோம் அந்த 1 வீக் என்னெல்லாம் செய்ய போகிறோன்னு. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நான் ஹேர் பேக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் கொதிச்சுட்டு இருந்த கேப்பில் நட்ஸ் பவுடருக்கு நான் பாதாம் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதோட தோலெல்லாம் வந்து பீல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கிற கேப்பில் ஒன்று ஆறுற கேப்பில் இன்னொன்றுன்னு செஞ்சால் மட்டும்தான் கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா வந்து தம்பி தூங்கிட்டு இருக்கான். ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வடி கட்டிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதோட ஆலிவேரா ஜெல்லும் கோகோனட் ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணிவிட்டு தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். ஒரு 20 மினிட்ஸ் நல்லாவே இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் சில்கியாக சாஃப்டாக இருக்கும் ஹேர். ஒரு வழியாக ப்ராப்பரான ஒரு நட்ஸ் பவுடர் ரெசிபி நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி காமிச்சது கூட லைட்டாக அந்த பிசு தன்மை இருந்தது, ஆயில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். பட் இந்த தடவை நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. யாருக்காவது இந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த ரீல்லையே இதோட ஃபுல் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நட்ஸ் பவுடரோடது. அப்புறம் இந்த மிரர் டேபிள் பக்கத்தில் இருக்கிற இந்த பாக்ஸை வந்து எத்தனை தடவை ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் அது கலைஞ்சு போன மாதிரி தான் இருக்கும். அதனால அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நானும் என் பையனும் சேர்த்து உட்கார வச்சுட்டு அதை ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவோம். இது மாதிரி ஒரு 2 நாள் கூட இருக்காது, ரியாலிட்டி அதுதான். ஆனாலும் சலிக்காமல் திரும்பி எடுத்து வச்சுட்டே இருக்கேன். நிறையா மாம்ஸ் இப்போ நான் இந்த ரொட்டீன் காமிச்சால இந்த ப்ரொடக்டிவ் டே இது உங்களோட ரிலேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீக்கெண்ட் நான் போட்டு வச்சுருந்த டு டூ லிஸ்ட்டெல்லாம் நான் ஓரளவு முடிச்சிட்டேன். நட்ஸ் பவுடர் ரீஃபில் பண்ணுறது அண்ட் ஹேர் பேக் போடுறது, செல்ஃப் கேர் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தம்பியோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களோட ஒரு ப்ரொடக்டிவ் டே எப்படி போகும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.